என் இனிய தோழர்கள் மற்றும் தோழிகள் அனைவருக்கும் வணக்கங்க. நாம் இந்த பதிவில் வரப்போகும் சனி வக்ர பெயர்ச்சி உங்களுக்கு சாதகமாக அமையுமா, சாதனையாக விளங்குமா, இல்லை சறுக்கலாக விளங்குமா அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். மேலும் நீங்கள் என்ன செய்தால் சாதனையாக மாற்றிக்கொள்ள முடியும் என்பதையுமே இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களது ஃப்ரெண்ட்ஸ் விருச்சிக ராசிக்காரர்களாக இருந்தாங்களா, அவங்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். இந்த தகவலை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களும் மென்மேலும் வளர்ச்சி அடைய ஒரு கூடுதல் பலன் தரத்துக்கான ஒரு வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்தி தர மாதிரி இருக்குங்க. மேலும் இப்போ சனி பகவான் அவரோட சொந்த வீடான கும்ப ராசியில் 2024 முழுவதுமே ஆட்சி பெற்று பயணம் செஞ்சுட்டு வந்திருக்காருங்க. பொதுவாகவே தொழில் வியாபாரம் பலருக்குமே அற்புதமாக இருக்குங்க. அதுவும் விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு எல்லாமே 4ஆம் வீட்டில் அமர்ந்து அர்த்தாஷ்டம சனியாக இருக்கிறதுனால இந்த வருடம் உங்களுக்கு தொழில் வியாபாரம் எப்படி இருக்கும், என்ன விஷயங்கள் எல்லாமே நீங்கள் சாதிக்க போகிறீங்க, இல்லை எந்த விஷயத்தில் சறுக்கலை சந்திக்க போகிறீங்க அப்படிங்கிறது தான் நாம் இந்த பதிவில் தொடர்ந்து பார்க்கலாங்க. விருச்சிகம் 2024 ஆண்டு முழுவதுமே உங்களுக்கு ரொம்பவும் கஷ்டமாக இருந்திருக்கும். நிறைய ஒரு படி எடுத்து வச்சா பலபடி சறுக்கிட்டு வர மாதிரி தான் நிறைய வேலைகள் இருந்திருப்பீங்க. அப்புறம் எதில் எடுத்தாலும் நஷ்டம்னு சொல்லி ரொம்பவும் மன கஷ்டத்துக்கு உள்ளாகிருப்பீங்க இந்த விருச்சிக ராசிக்காரங்க. அது மட்டும் இல்லாமல் நான் எவ்வளோ பேரை நம்பி ஏமாந்துட்டேன், இவங்கெல்லாம் என்னோடய உறவுகள் நண்பர்கள் நினச்சேன், ஆனால் எல்லாருமே என்னை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த விருச்சிக ராசிக்காரங்க கடந்த காலங்களில் ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பாங்க. என்னடா வாழ்க்கைன்னு சொல்லி வெறுத்து போகிற அளவுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி ஒரு சிறந்த பயிற்சியாகவே அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. ஏன்னா உங்களுக்கு இந்த வருடம் ஒரு சிறந்த வருடமாக அமையுங்க. உங்களுக்கெல்லாம் வெளிநாட்டு தொடர்புடைய தொழில்கள் வச்சுருக்கவங்களுக்கெல்லாம் ரொம்பவும் சிறப்பாக அமையும்னே சொல்லலாங்க. பெண்கள் சுய தொழில் செய்யும் பெண்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க. அருமையான ஆண்டுங்க. சனியின் வக்ர பயிற்சி உங்களை ராசியின் மீது விழுறதுனால பிஸ்னஸ் செய்வதற்கு எல்லாமே கடன் உதவி நீங்கள் கேட்ட இடத்துலேருந்து தாராளமாக கிடைக்குங்க. காரணம் என்னன்னா லாபஸ்தானத்தை குரு உங்களுக்கு பார்க்குறாருங்க. உங்களை பிஸ்னஸ் பார்ட்னர் எல்லாமே இது வரைக்கும் அவங்களுக்கு உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாமே சுமூகமாக தீருங்க. சனியின் பார்வை உங்களது தொழில் ஸ்தானத்திலேயே விழுறதுனால உங்களுக்கு புதிய தொழில் தொடங்குறதுக்கெல்லாம் நிறைய வாய்ப்புகள் ஏற்படுங்க. இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி உங்களது தொழில் வளர்ச்சிக்கான முன்னேற்ற ஏற்பாடுகளை செஞ்சீங்களா, உங்களை விட சிறந்த ஆண்டு வேறு யாருக்குமே இருக்காதுங்க. அவ்வளோ அற்புதமான ஆண்டாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ளும் விதத்தில் அமையுங்க. இதோட உங்களுக்கு ஏற்படும் பாதகத்திலிருந்து விடுபட நீங்கள் என்ன செய்யலான்னா, திருநள்ளாறு சென்று சனீஸ்வர பகவானை கோவிலுக்கு சென்று உங்களது பேரில் அர்ச்சனை செஞ்சுட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்டில் சனீஸ்வர பகவானுக்கு போற்றி என 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. நாங்களும் உங்களுக்காக சனீஸ்வர பகவானிடம் பிரார்த்தனை செய்கிறோம். ஏன்னா ஒவ்வொரு சனி பயிற்சி வந்துட்டாவே ஒவ்வொரு ராசிக்கும் ஏற்ற இறக்கம் என்று மாறி மாறி பலன்களை கொடுக்கக்கூடியவர் தாங்க சனி பகவான். இவரை பொதுவாகவே தர்ம காரகன் அப்படின்னு சொல்லுவோம். அது ஏன்னா வச்சுக்கோங்களேன், இவர் ஒருத்தங்க செய்யும் செயலுக்கு ஏற்ப அதுக்கு இரட்டிப்பான பலன்களை தரக்கூடியவருங்க. நன்மை செஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக நன்மை தருவாருங்க. தீமை செஞ்சவங்க இருந்தால் கண்டிப்பாக அதை விட பல மடங்கு தீமை தாங்க செய்வார். 7.5 சனியில் கூட முன்னேறி சென்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் சிலர் எனக்கு கஷ்டம் வருது, இது 7.5 சனியின் காரணம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் போயிங்க. நம்ம மற்றவங்களை கஷ்டப்படுத்தாமல் இருந்தால் சனி பகவான் உண்மையிலேயே நியாயத்துக்கும் தர்மத்துக்கும் அதிபதியாக இருக்கிறதுனால கண்டிப்பாக நமக்கு உறுதுணையாக இருப்பாருங்க. இல்லை நான் அந்த மாதிரி யாருக்கும் எந்த கெடுதலுமே செய்யலை, ஆனால் எனக்கு நடக்கிறதுலாம் கஷ்டங்களாக இருக்குது அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறவங்க எல்லாமே என்ன பண்ணலான்னா, நீங்கள் தினமும் குளித்து முடிச்சுட்டு காலையில் சாப்பிட்றீங்க இல்லையா, அப்போ அதுலேருந்து ஒரு கைப்பிடி அளவு சாதத்தை எடுத்து காக்கைக்கு வைங்க. அப்படி வைக்கிறது ரொம்ப கூடுதல் பலன்க. ஏன்னா சனீஸ்வரனோட வாகனமாக விளங்குறதுமே காகம்ங்கிறதுனாலையும் காகம் ஒரு சிறந்த பறவை இனம்னு சொல்லலாம். ஏன்னா பகிர்ந்து உண்ணும் பழக்கம் காக்கைகிட்ட இயல்பாகவே ஒரு அற்புதமான குணம் இருக்குங்க. மேலும் நீங்கள் ஒரு கைப்பிடி சாதம் வைக்கிறது பல கோடி புண்ணியம் செஞ்சதுக்கு சமமாக விளங்குங்க. அது மட்டும் இல்லாமல் சனி பகவானோட பூரண அருள் கிடைக்கவும் அந்த ஒரு செயல் உங்களை ஒரு சிறந்த வழிக்கும் உங்களது தொழிலில் ஏற்படும் தடைகளிலிருந்து விலக்கவும் சனி பகவான் உங்களுக்கு கூடுதல் பலன் தருவாருங்க.
மேலும் நாம் இப்போ புதிய தொழில் தொடங்கலாம் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லையா? இப்போ நீங்கள் விருச்சிக ராசிக்காரங்க இருக்கீங்களா? நீங்கள் 2024ஆம் ஆண்டில் புதிய தொழில் தொடங்க முயற்சி செஞ்சீங்களா? கண்டிப்பாக வெற்றி அடைவீங்க. தொழில் அதிபர்களுக்கு எல்லாமே இந்த ஆண்டு மிகப்பெரிய வெற்றி கொடுக்கும் ஆண்டுன்னே சொல்லலாங்க. ஏன்னா நிறைய பணம் வரும். அதை வச்சு நல்ல முறையில் முதலீடு செஞ்சீங்களா உங்களை அடிச்சுக்கவே ஆள் இல்லைங்க. ரியல் எஸ்டேட் தொழில் செய்கிறவங்களுக்கு எல்லாமே இது ஒரு சிறந்த காலம்னே சொல்லலாம். ஆனால் நீங்கள் வந்துட்டு இந்த பத்திரப்பதிவு விஷயங்கள்லாம் ரொம்பவும் கவனமாக இருக்கணுங்க. தலைக்கணம் பிடிச்சு ஆடக்கூடாதுங்க. சனி தலையில் தட்டி உட்கார வச்சுடுவார். நஷ்டத்தால் மூடிய கம்பெனிகள் எல்லாமே மறுபடியும் திறக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு வருங்க. உங்களுக்கு தொழில் அப்படிங்கிற வகையில் பார்த்தா இந்த சனி வக்கர பயிற்சி சிறந்து விளங்க போகுதுங்க விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. அதுக்கப்புறம் எதில் அகலக்கால் வைக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறதுனால விருச்சிக ராசிக்காரக பெரிய அளவில் அகலக்கால் வைக்காதீங்க. தொழில் தான் நமக்கு முன்னேற்றமாக இருக்குது, நம்ம அதில் கடன் வாங்கி நம்ம இதனை விரிவுபடுத்தலாம் அப்படிலாம் சொல்லிட்டு ரொம்பவும் பெருசாக யோசிக்காதீங்க. ஏன்னா இருக்கிற தொழில் எப்படி மேம்படலாம், வர லாபத்தை எப்படி சேமித்து வைக்கலான்னு மட்டும் யோசிங்க. கடன் வாங்கி நீங்கள் தொழிலில் போட்டிங்களா பெரிய சிக்கலில் மாட்டிக்கொள்ள நேரிடும். தேவையில்லாத முதலீடுகள் தவிர்த்துடுங்க. தொழில் வியாபாரம் செய்கிறவங்க எல்லாமே எதுலேயுமே சற்று சிந்தித்து செயல்பட்டால் ஏற்றங்களை அடைய முடியுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களது கூட்டாளிகளையும் தொழிலாளர்களையும் அனுசரித்து நீங்கள் போகணுங்க. தொழில் ரீதியாக மேற்கொள்ளும் பயணங்களால் உங்களுக்கு சிறு சிறு அலைச்சல்கள் பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் கூட அதன் மூலம் நல்ல அனுகூலமான பலன்கள் உங்களை வந்தடையுங்க. மேலும் உங்களது பொருளாதார வளர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்த்தா பெரிய முதலீடுகளை ஈடுபடுத்தி செய்ய நினைக்கும் காரியங்கள் அனைத்துலேயுமே நீங்கள் ரொம்பவும் கவனமுடன் நடந்துக்கணுங்க. அதுதான் ரொம்பவும் நல்லது. ஏனோ தானோன்னு இருந்தீங்களா பல பிரச்சனையில் கொண்டு போய் அந்த விஷயங்கள்லாம் உங்களை விட்டுடுங்க. சிறிது சிறிதாக வளர்ச்சி அடையலாம். ஒன்றும் நமக்கு தப்பாக வரப்போகிறதில்ல. இந்த காலம் உங்களுக்கு சிறந்த காலமாக இருக்கிறதுனால ஒன்றும் தப்பு வராது. கொஞ்சம் கொஞ்சமாக நாம் முன்னேறலாம். ஒரே அடியாக முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு அகலக்கால் வச்சிடாதீங்க. ரொம்பவும் கடன் வாங்கி முதலீட பண்ணுறதை ஃபஸ்ட்டு நீங்கள் நிறுத்துங்க. விருச்சிகத்திற்கு விடுதலை தரும் நேரம் தாங்க இந்த நேரம். அதிர்ஷ்டம் உங்களை தேடி வருங்க. இந்த வார்த்தையை படிக்கும்போது மனதிற்கு உங்களுக்கு சந்தோஷமும் நிம்மதியும் ஏற்படுது இல்லையா? அது மாதிரி தாங்க உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பலன் தாங்க கிடைக்கும். அகலக்கால் எடுத்து வச்சிங்களா ஆபத்தில் மாட்டிக்கிற சூழ்நிலை ஏற்படுங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு 10 வருஷத்துக்கு உங்களது தொழில் வளர்ச்சி அருமையாக இருக்கும். அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. உங்களது பொருளாதார வளர்ச்சி இந்த ஆண்டு ஒரு முழுமை நிறைந்ததாகவே இருக்குங்க. அதனால் நீங்கள் உங்களது பொருளாதாரம் நினைத்து கவலைப்பட தேவையில்லை. அதனால் அகலக்கால் வைக்காதீங்க. எந்த ஒரு விஷயத்திலும் கவனமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எந்தெந்த விஷயத்தில் இந்த வருஷம் பொற்காலம் பிறக்க போகுது அப்படின்னு பார்த்தா தொழில் செய்வதற்கு நீங்கள் வங்கி கடன் அணுகுனீங்களா கண்டிப்பாக கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் கூடிய விரைவில் இதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணவங்களுக்கு கூட கூடிய விரைவில் வங்கி கடன் உங்களை தேடி வருங்க. அது மட்டும் இல்லாமல் சுய தொழில் செய்யும் பெண்களுக்கு எல்லாமே புதிய தொழில் தொடங்கவும் நிறைய வாய்ப்புகள் வந்து சேரும். பொற்காலத்தின் கதவுகள் திறக்குதுன்னே சொல்லலாங்க. ஏன்னா குருவின் பார்வையால் பண வரவும் சனியின் தொழிலில் நிம்மதியும் சந்தோஷமும் உங்களுக்கு ஏற்படும் காலகட்டம் தாங்க இந்த வருடம். அதாவது சாதனை புரியும் ஆண்டாக கூட உங்களுக்கு விளங்கலாங்க. 2024 விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பாகவே அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. இந்த சனி வக்ர பயிற்சி உங்களுக்கு அவ்வளவு அற்புதமான மாற்றங்களை தருங்க. இது வரைக்கும் இருந்த கஷ்டங்கள் தீரும், நிம்மதி இல்லாத நிலைமை மாறும். அது மட்டும் இல்லாமல் உங்களது குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் காலம்னே சொல்லலாங்க. ஆனால் கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு வாக்குவாதம் ஏற்பட்டு மறையும். இதன் மூலம் குடும்பத்தில் சில சிக்கலான சூழ்நிலை நிலவும் வாய்ப்பும் இருக்கிறதுனால நீங்கள் கவனமாக இருக்கணுங்க. ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது ரொம்பவும் நல்லதுங்க. குடும்ப விஷயங்களை மற்றவங்க கிட்ட பகிராதீங்க. அதுவே உங்கள் பிரச்சனைகளை ஒரு முடிவுக்கு கொண்டு வர ஒரு நல்ல வாய்ப்பை அமைச்சுக்க தரும். மற்றவங்க கிட்ட கொண்டு போனீங்கன்னா அந்த பிரச்சனை இன்னும் மென்மேலும் வளர்ந்து தாங்க போகும். அதன் பிறகு உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்தணுங்க. வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வந்தால் நீங்கள் உடனே மருத்துவரை அணுகுவது ரொம்பவும் நல்லதுங்க. ஏன்னா சிறுநீரக பிரச்சனை வயிற்று வலி பிரச்சனை உங்களுக்கு வரும் வாய்ப்பு இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்துவது மிகவும் முக்கியமானதாக பார்க்கப்படுதுங்க. மேலும் நீங்கள் செய்யும் தொழிலில் ஏற்படும் தடைகளிலிருந்து விடுபட நீங்கள் காலபைரவர் வழிபாடு செய்வது மிகவும் நல்லதாக இருக்குங்க. சனிக்கிழமையில் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சால் மிகவும் நல்லதாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் தினம்தோறும் காகத்திற்கு ஒரு கைப்பிடி அளவு சாதம் வைக்கிறது ஒரு பழக்கமாக வச்சுக்கோங்க. இதன் மூலம் உங்களுக்கு உங்களது தொழில் மற்றும் குடும்ப வாழ்க்கையில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் தீர்வு காண ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவில் கூறின தகவல்கள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ள தகவலாக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ பதிவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் நண்பர்களே. ஏன்னா பல பயனுள்ள தகவலும் ஒவ்வொரு ராசிக்குமே நாங்கள் சனி வக்ர பயிற்சியோட பலன்கள் சொல்லியிருக்கோம். அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நன்றி, வணக்கம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.